சாலை விபத்து தடுப்போம், உலக மனிதனையும் காப்போம். இப்போ ஊருக்குள்ளே ஊருக்கு தெருக்குள்ளெல்லாம் பாருங்களேன், பைக்கில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வாலி பசங்க போகிறாங்க. அவ்வளோ 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்க ஊருக்குள்ளே போகும்போது 40 போகணும்னு சொல்லி ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்களை அப்போவோட பயன்படுத்துகிறாங்க, இப்போ பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஊருக்குள்ளே ரொம்ப வேகம் 100 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. கூக்க யாராவது குழந்தை வந்தால் கூட பிரேக் அடித்தாங்கன்னாக்கி இவனை தூக்கி வீழ்ச்சிடுவான், இவன் செத்து போயிடுவான். மோதின அன்றைக்கி குழந்தை செத்து போயிடுவான். அதனால் தயவுசெய்து ஊருக்குள்ளே வேகமாக போகாதீங்க. வேகமாக போனால் என்னன்னாக்கி நாளைக்கு நீங்கள் வேகமாக போய் இன்னொரு ஆள் அடிபட்டு செத்தாலும் கஷ்டம்தான். நீங்கள் உங்களே மாதிரி வேற ஒருத்தவங்க வேகமாக போவாங்க, அப்போ உங்கள் குழந்தை அடிபட்டு சாகும். அதனால் தயவுசெய்து ஊருக்குள்ளே போகும்போது வேகமாக போவாங்க. அது முட்டாள்தான் அப்படி போவான். அறிவாளி ஊருக்குள்ளே வேகமாக போக மாட்டாங்க, நிதானமாக போவாங்க. ஏத்தால வர்றவங்க ஒரு குழந்தைங்க யாராவது குறுக்க வர வயசானவங்க வருவாங்க, ரோடை கிராஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி டேர்னிங் போகும்போது கையை காமிச்சு திரும்புங்க. லைட் இண்டிகேட்டர் போடுறதும் கிடையாது, கையை காமிக்கிறது கிடையாது, சரட்டும் திரும்பிடுறது. திரும்பும்போது ஒன்றால் போய் திரும்புகிறாங்க, இடது பக்கமாக போக மாட்டேங்கிறாங்க, ரைட்டில் போய் திரும்புகிறாங்க. அது தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. யாருமே அந்த மாதிரி ஒழுங்காக சாலை பத்தை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, சாலை விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. காரணம் அறிவு வளர்ச்சி கம்மியாகிடுச்சு அவ்வளோ எல்லாத்துக்கும். ஆனால் தயவுசெய்து மக்களே, சாலை விதிமுறைகளை மதித்து நடக்கிறவங்க என்றைக்கும் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருப்பாங்க. சாலை விதிகளை மதிக்காதவங்க என்றைக்காவது ஒரு நாள் செத்து போயிடுவாங்க. அதனால் தயவுசெய்து மெதுவாக வண்டி ஓட்டுங்கன்னா, குறுக்க உண்மைகளெல்லாம் வராதிங்க. உண்மைகளெல்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. அதனால் ஒரு வண்டி போகும்போது ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒட்டி போகாதீங்க. ஒரு 10 மீட்டர் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க இடைவெளி விட்டு போச்சுருக்காங்க. அது நீங்கள் கண்டு காதில் வாங்குறதே கிடையாது. நீங்கள் முட்டிவிட்டு கீழே விழுந்தோடனே என்ன நீங்கள் பின்னாடி வர வண்டி ஏறியது, அதோட ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க, அதோட குடும்பமே பாதிப்படையுது. அதனால் தயவுசெய்து அறிவுபூர்வமாக யோசித்து வாழுங்கன்னு. வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நம்மளால் ஒரு விரலில் அடிபட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. வண்டியில் கீழே இன்னொரு வண்டி மேலே ஏறினாலோ நமக்கு உடம்பு அடிபட்டாலும் நம்மளால் தாங்க முடியாது. தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. வண்டியில் மெதுவாக போங்க. நான் ஊருக்குள்ளே போகும்போது 40 30 போங்க. ரொம்ப ஒன்றும் வேகமாக போய் அங்கே ஒன்றும் கொடுக்க போகிற கிடையாது. நீங்கள் ஒன்றுங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட் சாவதான் செய்கிறாங்க. உலகம் முழுவதுமே, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தானே ஆக்சிடென்ட் நிறைய பேர் சாவுறாங்க. காரணம் இந்த மாதிரி முட்டாள் வண்டி ஓட்டுறதுனால தான் அந்த மாதிரி நடக்குது. தயவுசெய்து ஊருக்குள்ள போகும்போது 30 போங்க, 40 போங்க, மேலே போகுது. 100 போனால் ரொம்ப தப்பு. அது யாராச்சும் குறுக்க வருவாங்க, நாய் குறுக்க வருவோம். நம்மளுக்கும் ஏதாவது நம்ம குடும்பம் என்ன பண்ணுறது, நம்ம அப்பா அம்மாலாம் பாவம் இல்லை. நம்ம தயவுசெய்து மண்டியில் அறிவோடு வாழுங்கண்ணே. சும்மா அந்த கிறுக்குத்தனமாக பண்ணாதீங்க. மெதுவாக போங்க. ட்ரைனிங் போகும்போது மெதுவாக பார்த்து போங்க. ரொம்ப தப்பு அது, யோசிச்சு பாருங்கண்ணே.